வணக்கம். அவங்க அடைக்கிருஷ்ணர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடகோஷி கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால போலீஸ்காரங்க கையெட்டுவாங்க, போலீஸ்காரங்க ரேப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ திமுக அந்த நாடகோஷியில் ஒரு அங்கங்கமா இருக்க ஒரு தொண்டர் திமுக நிர்வாகியா, தொண்டர் கூட இல்ல, நிர்வாகி, சிறுமி பாலியல் வன்கொடுமையில் திமுக நிர்வாகி கைது. ஆனா ஒரே ஒரு வீடியோ, திமுக ஆட்சி என்னைக்கு நல்ல ஆட்சி, எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு, பாதுகாப்பா இருக்கும் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் வீடியோ கூட இல்ல, ஒரே ஒரு பதிவு சோசியல் மீடியா போல துப்பு இல்ல. நீங்க என்ன பரப்புரை வீடியோ கால்ல பண்ணுவியா? சனிக்கிழமை விட்டாரு, வெளியே வராரு. எங்க 2 வருஷம் கட்சி அடைஞ்சு அவரே பார்த்து பயந்துரு. திமுக நிர்வாகி பல பேர் கைது பண்ணாலும் பல குற்ற வழக்கல்ல ஒரே ஒரு பதிவுங்க, இந்த மாதிரி குற்ற வழக்கில் ஈடுபட்டா இரும்புக்கரங்கள் கொண்டு அடக்கப்படும், யாரா செஞ்சாலும். இனிமேல் ரொம்ப கொடூரமா இருக்கு தண்டனை. ஒரே ஒரு பதிவு போட்டிருந்தா எல்லாரும் ஒழுங்கா வருவானுங்க. அப்படி கேட்டா இங்க தொண்டர்கள் ஆகட்டும், நிர்வாகிகள், கட்டுப்பட்ட தொண்டர்கள், யாரு கூட்டணியில கட்சிங்க, உங்க அவளாம் தெரியாது. இன்னைக்கு கட்சியோட தலைவர், கூட்டணியோட கட்சியோட தலைவரே இந்த லட்சணம். ஒரு வக்கீல அடிச்சிருக்காரு, அடிச்சு என்ன அடிக்க வந்தான், 10 பேரை ஒருத்தர் அடிக்க வந்தீங்க. ஏன்னா சினிமாவில் இருக்கீங்க, பார்க்க போனா நீங்க தான் சினிமா கோஷ்டின்னு பக்கா ப்ரூவ் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த போக்சோ ஆக்ட்ல கொலை செஞ்சு கற்பழிப்பு இதெல்லாம் நடத்துற ஒரே ஒரு சின்ன பதிவு போட்டீங்களாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா திமுக கட்சியில இருந்தாலும் திமுக இன்னைக்கு ஆதரிக்காது, அவங்கள இரும்பு கரங்கள் கொண்டு அடுக்கும், அவங்கள கட்சியில நீக்கிட்டோம். பல 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 நாள் கொடூரமா நாங்க விசாரிச்சு இவங்கள கட்சியில நீக்கியிருக்கோம். இந்த மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் இன்னைக்கு துணை போக மாட்டோம். கொடுமையான சட்டங்கள், தண்டனைகள் வழங்குறதுக்கு என்ன நாங்க உறுதுணையா இருப்போம் வழங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே ஒரு பதிவு போட்டீங்களா? முடியாது. ஏன்னா உறுதுணையா இருக்குது அந்த அந்த குற்றங்களுக்கு ஈடுபடுறதுக்கு உறுதுணையா நீங்க தான். நல்லா கொஸ்டின் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.